வணக்கம், வெல்கம் டு நாஞ்சில் டைரிஸ். இன்றைக்கி நல்ல கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிறிஸ்பியான மெது பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். நீங்கள் வெண்ணெயோ இல்லாட்டி டால்டா அப்படி எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பிஞ்சு, அதுலேயும் ரொம்ப கம்மியாட்டு தான் சோடா உப்பு எடுத்திருக்கேன். இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்ல பேஸ்ட் மாதிரி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் அப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு கப்பு கடலை மாவு, எந்த கப்பு நீங்கள் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு அரிசி மாவு, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது. அப்புறம் பொட்டுக்கடலை மாவு, இந்த 3 மாவுமே ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு 10 முந்திரி பருப்பு 1-2 உடச்சி சேர்த்துக்கிறேன். இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், ஒரே ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பூண்டு வாசனை பிடிச்சிருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் சோம்பு 1-2 இடித்து சேர்த்துக்கோங்க, அப்போ ரொம்ப அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1 கப்பு வெங்காயம் நீங்கள் ஜாஸ்தி போட்டாலுமே இதுக்கு நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இந்த பக்கோடாக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த நெய்யும் சோடா உப்பும் கலந்ததுக்கு அப்புறமா தான் இது எல்லாத்தையுமே சேர்க்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்ப இது தண்ணி தான் இதுக்கு ரொம்ப மெயின். இந்த பக்கோடாவுக்கு ரொம்ப தண்ணியும் ஊற்றிடக்கூடாது, தண்ணி இல்லாமலும் இருக்கக்கூடாது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு உதிரியாக தான் இருக்கணும். நீங்கள் இந்த மாவை கொஞ்சமாக கையில் எடுத்துட்டு உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா அது உருட்டுறதுக்கு வரணும். அப்புறமா அதை நீங்கள் திருப்பி இப்படி உதுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உதிர்ந்து போயிடணும். இதுதான் இதுக்கு சரியான பக்குவம். இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் சின்ன பால், ரொம்ப பெரிய பாலாக உருட்டாதீங்க, குட்டி குட்டி உருண்டையாட்டு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன பால்ஸ் ஆட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாவு எல்லாத்தையும். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிட்டோம். பக்கத்தில் எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த சூடான எண்ணெயில் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ளேமை ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க, ஒரு மீடியம் சைஸில் இதில் வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளே நமக்கு வேகணும், அதனால தான். இது வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை மெது பக்கோடானும் சொல்லுவாங்க, பட்டணம் பக்கோடானும் சொல்லுவாங்க. ஈவினிங் டீயோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், பக்கோடா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, மொறுமொறுன்னு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாக்கி இருக்க எல்லா மாவையுமே இதே மாதிரி பக்கோடாவாக பொரிச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ சூப்பரான மெது பக்கோடாவும் சுட சுட டீயும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.